வணக்கம். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் இளம் தலைமுறையினரின் திறமையிலும் வலிமையிலும் முழு நம்பிக்கை இருக்கிறது என பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். டெல்லி ஐஐடியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பேசும்போது அவர் மேலும் கூறியதாவது: ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேசிய பொறுப்பு உண்டு. நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இளைஞர்களின் இலக்குகள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் தன் காலத்திற்கே உரிய சவால்களை எதிர்கொள்கிறது, தேசிய பொறுப்பையும் சுமக்கிறது. இதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த 30-35 ஆண்டுகளுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய நம் பயணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நாட்டுக்கு எவ்விதம் பயனளிக்கும், நாட்டின் எந்த தேவையை பூர்த்தி செய்யும் என்பதை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும். வளர்ந்த இந்தியா பயணத்தில் இளம் தலைமுறையினரின் திறனில் வலிமையிலும் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இன்றைய வேகமாக மாறிவரும் உலகில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் மட்டுமே இறுதியில் வெற்றி பெறுவர். தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்தால் சர்வதேச அதிகார சமநிலை ஒவ்வொரு கணமும் மாறி வருகிறது. அடுத்த 20 அல்லது 30 ஆண்டுகளில் உலகம் எப்படி இருக்கும் என யாராலும் உறுதியாக கூற முடியாது. ஆனால் மாறிவரும் இந்த உலகமும் தொழில்நுட்பமும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். யார் கற்றுக்கொள்கின்றனரோ அவர்களே வெற்றி பெறுவர். புதிய சூழல்களையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அந்த சவால்களை தங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வர். நம் இளைஞர்கள் பங்களிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. புதிய துறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போது விண்வெளித்துறை நம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு களமாக மாறியுள்ளது. நம் ட்ரோன் துறையும் விரிவடைந்து வருகிறது. தேசிய பாதுகாப்பு மற்றும் மருந்துகளை எடுத்துச் செல்வதற்கு ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். ஜெய்ஹிந்த். நம் ட்ரோன் துறையும் விரிவடைந்து வருகிறது. தேசிய பாதுகாப்பு மற்றும் மருந்துகளை எடுத்துச் செல்வதற்கு ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது என மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். ஜெய்ஹிந்த்.